ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்க போகிறோம். என்னென்னா, மிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அந்த ஆடியோ ரவுட்டிங் எப்படி மிக்சர்ஸில் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா இது கற்றுக்கிட்டோன்னா நாட் ஜஸ்ட் ஒன் மிக்சர், இல்லை இந்த மாடல் தான், இந்த சர்ச்சில் இருக்கிற மிக்சர் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி கிடையாது. யூ கேன் ஹேண்டில் எனி மிக்சர். ஏன்னா யூனிவர்சலாக இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக நான் ஒரு சார்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ரவுட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு அந்த சார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா let me open the chart for you. Okay, so இதுதான் அந்த சார்ட்டு. ஸோ let me zoom in. உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெச்டியில் பாருங்கள். ஏன்னா இந்த லெட்டர்ஸ், இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஸோ let me see, ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ எவ்ரி மிக்சர், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மிக்சருடைய ஷார்ட் ஒன்று எடுக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு மிக்சர் இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மேலே XLR கனெக்டர் இருக்கும், கீழே ஜாக் கனெக்டர்ஸ் இருக்கும், அப்புறம் EQ இருக்கும், ஆக்ஸஸ்ஸு, அப்புறம் நிறைய பட்டன்ஸ் இருக்குது இன் பிட்வீன், அண்ட் தென் பேலன்ஸ் கண்ட்ரோல், அண்ட் தென் மெயின் ஃபேடர். இதுதான். ஸோ இதுதான் மெயின் ஃபேடர்னு சொல்லுவோம். சேனலோடைய ஃபேடரு, அதுக்கப்புறம் குரூப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் அவுட்புட் ஃபேடர் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மிக்சரில் யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது சிம்பிளான ஒரு சவுண்ட் கிராஃப்ட் சிக்னேச்சர் 16 மிக்சர். வேறன் நீங்கள் பெரிய மிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா மிக்சர்ஸும் ஒரே ப்ரொசீஜர் தான். பட் பெரிய மிக்சர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய பட்டன்ஸ் இருக்கும், நிறைய ரவுட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் சின்ன மிக்சர்ஸில் லிமிட்டடாக இருக்கும். பிகாஸ் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்றதுனால லிமிட்டடாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த chart right now. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா XLR இன்புட் அண்ட் XLR மைக் இன்புட். ஸோ இந்த XLR இன்புட்டில் தான் நம்ம மைக் கொடுப்போம். ஸோ இதில் தான் ப்ரீஆம்ப் அடங்கி இருக்குது. ப்ரீஆம்ப்னா என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்லேருந்து வர சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மைக் அந்த சின்ன காயில், வாய்ஸ் காயிலிருந்து வர அந்த வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ் விச் இஸ் கன்வெர்ட்டிங், அதாவது ஆடியோ சிக்னலை கரண்ட்டாக ஒரு வோல்டேஜாக மாற்றக்கூடிய அந்த டிவைஸில் ரொம்ப கம்மி வோல்டேஜ் வரும். ஸோ அது ஒரு ஹை லெவல், அதாவது ஹை வாட்டேஜ் ஸ்பீக்கருக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா நிறைய மல்டிப்ளிகேஷன் சம்மிங் ஒர்க் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒர்க் ஆகும். இல்லைனா ஒரு ஸ்டெபிளைசர் வச்சு நீங்கள் வோல்டேஜ் எப்படி பூஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரீஆம்ப் ஒர்க் ஆகும். ஸோ வர அந்த மைக் சிக்னலை என்ன பண்ணுன்னா பல மடங்கு அதை டபுள் பண்ணி ஒரு லைன் லெவல் சிக்னலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ப்ரீஆம்ப். ஸோ அங்கே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட் திங் என்ன நீங்கள் கவனிப்பீங்கன்னா, இந்த ஃபேண்டம் 48 வோல்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் சின்ன மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால், அதாவது சைடில் இல்லை எங்கேயாச்சும் அதாவது டாப்பில் எங்கேயாச்சும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓவரால் ஸ்விட்சாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் அதை ஆன் பண்ணிங்கன்னா எல்லா XLRக்கும் ஆன் ஆகிடும். பட் இன் பெரிய மிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் எந்த சேனலுக்கு வேணுமோ அது மாத்திரம் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேண்டம் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். நெக்ஸ்ட் திங் லைன் இன்புட். ஸோ மைக் நான் கொடுக்க போகிறதில்ல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை லைன் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த லைன் இன்புட்டில் நீங்கள் ஜாக், அதாவது 1/4 inch ஜாக் இல்லை மோனோ ஜாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜாக்கில் நீங்கள் லைன் இன்புட் கொடுப்பீங்க. ஸோ லைன் இன்புட்னு கேட்டிங்கன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற அவுட்புட்ஸு, கிட்டாரோ பேஸ் கிட்டார், இல்லைனா CD பிளேயர்லேருந்து வர சிக்னல். ஸோ வாட் எவர் விச் இஸ் நாட் அ மைக் இல்லாதது எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைனில் கொடுங்க. ஏன்னா மைக்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு லோ கெயின் வைக்கும்போது நல்லதாக இருக்கும், பட் நீங்கள் கெயின் இன்க்ரீஸ் பண்ணணும், வால்யூம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வந்துடும். ஸோ விச் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓவர் கெயின் வச்சு லைன் லெவல் எடுத்து நீங்கள் மைக் ப்ரீஆம்பில் எக்ஸ்எல்ஆர், அதாவது ஜாக் டு எக்ஸ்எல்ஆர் கொடுத்து நீங்கள் வால்யூம் ட்வீக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ப்ரீஆம்ப் டேமேஜ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் தான் மிக்சர் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த சேனல் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ லைன் லெவல்ன்றது கரெக்டாக லைன் லெவலில் கொடுங்க. எக்ஸ்எல்ஆர் மைக் மாத்திரம் மைக்கில் கொடுங்க. ஜஸ்ட் இன் கேஸ் இல்லை நான் மைக்கோட ப்ரீஆம்ப் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா ப்ரீஆம்ப் வந்து எனக்கு நல்ல பூஸ்ட் கொடுக்குது. பிகாஸ் ப்ரீஆம்ப்ஸ்ன்ற ஒரு டேர்ம் தான் வந்து நிறைய ஆடியோ இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஏன்னா மிக்சர்ஸ் வாங்கும்போது இதோட ப்ரீஆம்ப் நல்லா இருக்குது, அந்த மிக்சர் இல்லை அந்த சவுண்ட் கார்டில் இந்த ப்ரீஆம்ப் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த கன்வர்ஷன், அந்த சம்மிங் ஆஃப் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, லோ லெவலிருந்து ஹை லெவல்லேருந்து பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ், அதாவது வேரிஸ் ஃப்ரம் கம்பெனிஸ் டு கம்பெனிஸ். சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க, சில கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சில கெயின் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 50% வச்சாவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சில இதெல்லாம் வந்து 75% இல்லை அந்த மாதிரி வந்து கெயின் ஸ்டேஜிங் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ப்ரீஆம்ப் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் யாருக்கு யார் அதாவது எந்த மிக்சர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ண விரும்புவாங்க. ஸோ அந்த ப்ரீஆம்ப் நான் வந்து லைன் லெவலுக்கு, அதாவது கிட்டார் கொடுத்தாலும் நான் அதை யூஸ் பண்ணோன்னா டிஐ பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஐ பாக்ஸ் என்ன பண்ணணும்னா லைன் லெவல்லேருந்து திருப்பியும் ஸ்டெப் டவுன் பண்ணி எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் லெவலுக்கு இது கொடுக்கும், அதாவது மைக்ரோஃபோன் லெவலுக்கு கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த எக்ஸ்எல்ஆர் அவுட் எடுத்து நீங்கள் ப்ரீஆம்பில் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் எக்ஸ்எல்ஆர் இன்புட் அண்ட் தென் லைன் இன்புட். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்கும், லோ கட்டுன்னு சொல்லிட்டு. இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஸோ இல்லைனா ஒரு ஆங்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது லெஃப்ட் சைடில் கம்மி பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சார்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேசிக்ஸ் ஆஃப் சவுண்டில். ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு 80 கீழே இல்லை 90 இல்லை 100 கீழே வந்து ப்ரொடியூஸே பண்ணாது, எக்ஸப்ட் பேஸ் கிட்டார், கிக் ட்ரம், இல்லை யாராச்சும் பீட் பாக்ஸிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் தேவைப்படும். ஸோ என்ன பண்ணலான்னா, அதாவது கிக் ட்ரம், பேஸ் இல்லை எனி இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ப்ரொடியூசஸ் பேஸ், அது தவிர்த்து நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த லோ கட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ வோக்கல்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படாது, கிட்டார்ஸ் தேவைப்படாது, எலக்ட்ரிக் கிட்டார்ஸ் தேவைப்படாது, அக்கூஸ்டிக் கிட்டார் தேவைப்படாது, பேக்கிங் வோக்கல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சிஸ் தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் அங்கேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு ப்ரீஆம்ப்லேயே உங்களுக்கு வந்து லோ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான சிக்னல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னா, பேடுன்ட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும். பேடுன்ட்டு இருக்கும், ஒரு சில மிக்சஸில் -30 dBன்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் மைக்கு கண்டிப்பாக ப்ரீஆம்ப் வந்து யூஸ் ஆகும். பட் ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் டிஐலேருந்து நீங்கள் அவுட்புட் கொடுக்குறீங்க, எக்ஸ்எல்ஆர் இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் கெயின் நான் ஃபுல்லாக குறைச்சாலும் வந்து செம்ம வால்யூம் வருது, அதை வந்து நான் அதுக்கு மேலே குறைக்க முடியல, அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து அந்த வால்யூம் இருந்தால் தான் நல்ல கெயின் கிடைக்கும்ட்டு அவங்களும் குறைக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட் சுவிட்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உடனே ஒரு 30 dB, அதாவது ஒரு 100%ல் ஒரு 30% குறைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே உங்களுக்கு வால்யூம் குறைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கெயின் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அது வந்து டூ மச், அதுவும் நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்எல்ஆர், உங்களுக்கு லைனில் இருக்கும்போது கூட டூ மச் வால்யூம் வருது. நான் இது எதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, யமஹா எம்ஜிபி மிக்சஸில் வந்து சும்மா அப்படி கெயின் வச்சவே பயங்கரமாக பீக் ஆகும், பயங்கரம் லெவல்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இந்த பேடிங், இந்த -30 dB இல்லை 26 dB, கம்பெனி வைஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கெயின் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு கெயின் அதாவது ஸ்டேஜ் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த பேட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இன்சர்ட்ன்றது வந்து இப்போ இருக்கிற மிக்சர்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது. கொஞ்சம் ஓல்டு மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது அங்கே. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா அனலாக் மிக்சிங்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ்க்கு வந்து EQ தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. ஈக்குவலைசர் இருக்கும். ஸோ அது தவிர்த்து நம்மளுக்கு இப்போ டிஜிட்டலில் வர மாதிரி கம்ப்ரஸர்ஸோ இல்லை கேட்டோ இல்லை எஃபெக்ட்ஸோ
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓல்ட் மிக்சர்ஸில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செப்பரேட் ரேக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேக்கில் வந்துட்டு கம்ப்ரஸர்ஸ் இருக்கும், கேட் இருக்கும், அப்புறம் வேறு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் ப்ராசஸிங் போடுறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் சேனலுக்கு மாதிரி நான் எஃபெக்ட்ஸ் போட போகிறேன் அப்படின்னா அது இருக்கும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு வை கேபிள் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஸ்டீரியோலேருந்து ஒரு வை கேபிள் ரெடி பண்ணுவாங்க. அதில் அந்த ஸ்டீரியோ ஜாக், அதாவது அந்த மோனோ ஜாக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஜாக்லேயே அதில் ஒரு சேனல் வந்து அவுட்புட்டாக போகும், இன்னொரு சேனல் வந்து இன்புட்டாக உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸரில், எக்ஸ்டர்னல் ப்ராசஸரில் இன்புட் அவுட்புட் கொடுத்து ஒரே வயரில் அவங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எஃப்எக்ஸ் இன்சர்ட்னு சொல்லலாம், இல்லை ப்ராசஸிங் இன்சர்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அனலாக் மிக்சர்ஸில் உங்களுக்கு கம்ப்ரஸர்ஸ், கேட், இந்த டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க, அது இருக்காதுன்றதுனால எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து சிக்னல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கெயின் கண்ட்ரோல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ மைக் கனெக்ட் பண்ண பிறகு இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் பண்ண பிறகு எவ்வளோ கெயின் வைக்கலாம் அன்றது இதில் தான் வந்து டிசைட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஒரு சின்ன டிப் கொடுக்கணுன்னா, இந்த கெயின் வைக்கும்போது நீங்கள் ஃபேடர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை சிங்கிங்கோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மிக்சரில் வந்து எவ்வளோ சிக்னல் வருதுன்ட்டு நீங்கள் கவனிங்க. யூஸ்வலாக கெயின் அப்படியே ஸ்லோவாக ஏற்றிக்கிட்டே போங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துட்ட பிறகு பீக் அடிக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த ரெட் லைட் ஏதாச்சும் பீக்கன்ட்டு உங்கள் மிக்சரில் இருந்துச்சுன்னா அது எரியும். அதுக்கப்புறம் ஒரு 30% நீங்கள் கெயின் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் ஸ்டேஜ் கிடைக்கும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் டிப். அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு டிப். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு, நீங்கள் எப்படி எந்த அளவு கெயின் வருதுன்னா உங்களுக்கு நல்ல அவுட்புட் வருதுன்னு பார்த்து நீங்கள் வைக்கிறதுலாம். பிகாஸ் இந்த ஆடியோ சிஸ்டம்ன்றது ஒரு ரூலே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணலாம். அல்டிமேட்லி உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருந்ததுன்னா உங்களை பாராட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கெயின் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து ஈக்குவலைசர். ஸோ ஈக்குவலைசரில் உங்களுக்கு தெரியும், எல்லா மிக்சர்ஸ்லேயும் இவ்வளோ ஈக்குவலைசர் இருக்காது. பட் டாப் அண்ட் மிக்சர்ஸில் இது கண்டிப்பாக இருக்கும். இதை விட டாப் அண்ட் கூட இருக்குது. அதில் Q1 சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். விச் மீன்ஸ் அதாவது கெயின் ஃபஸ்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு கெயின் மிட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கெயின் லோ மிட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கெயின் லோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சினா லோஸ், ஹை மிட்னா ஹை மிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்தந்த ரீஜியனுக்கு நீங்கள் வால்யூம் ஏற்றுறதோ குறைக்கிறதோ இருக்கும். ஒரு சில மிக்சரில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சின்ட்டு இருக்குது இல்லையா, ஹை மிட் இல்லை லோ மிட் இல்லை ஹை ஃப்ரீக்வன்சி, அதில் வந்து ஃப்ரீக்வன்சி என்ற கண்ட்ரோலில் Q1 இருக்கும். ஸோ எவ்வளோ நேரோவாக நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லை எவ்வளோ வைடாக கட் பண்ணுறீங்க, ஏற்றுறீங்களோ குறைக்கிறீங்களோன்றது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து EQ. ஸோ சவுண்ட் ப்ராசஸிங்ன்றது இதோட முடியுது. விச் மீன்ஸ் கெயின் மைக் இன்புட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து லோ கட்டோ இல்லை பேடிங்கோ பண்ணுறீங்க, கெயின் ஸ்டேஜ் செட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது கம்ப்ரெசரோ இல்லை கேட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்சர்ட் பண்ணி நீங்கள் எப்படி. நெக்ஸ்ட் திங் வந்து ஈக்குவலைசர். ஸோ இதுதான் ஒரு சேனலோடைய ப்ராசஸிங் வந்து இந்த ஈக்குவலைசரோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு போகிறது வந்து நம்ம மெயின் ஃபேடர். அதாவது இதுக்கப்புறம் போகிறது வந்து நம்மளுக்கு மெயின் ஸ்பீக்கர் அவுட்புட்க்கோ இல்லை வந்து குரூப் அவுட்புட்ஸ்க்கோ வந்து நீங்கள் அனுப்புகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஸ் கண்ட்ரோல்ஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ நான் இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நான் வந்து ஒரு 4 ஆக்ஸ் கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் 5, 6, அதாவது 4, 5, 6 சொல்லி இருக்குது. ஓகே, சாரி, அங்கே 4 போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி 5 and 6. அண்ட் தென் இல்லை உங்கள் மிக்சரில் இன்பில்ட் எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா 5 and 6 அதாவது எஃபெக்ட்ஸ் 1 and 2 கன்வெர்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்ஸும் வந்து ஒவ்வொரு மிக்ஸு. ஸோ ஒரு சில மிக்சர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சன்ட் இருக்காது, மிக்ஸசன்ட் இருக்கும். ஒரு சில மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சன்ட் இருக்காது, மிக்ஸன்னு இருக்காது, பஸ்ஸசன்ட் இருக்கும். ஸோ X32ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பஸ்ஸஸ்ன்ட்டு சொல்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து நேமிங் பண்ணுறாங்க. ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இது பட்
இந்த ப்ராசஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கெயின்லேருந்து ஈக்குவலைசேஷன், ப்ராசஸிங் அதாவது டிஎஸ்பி, அண்ட் தென் ஆக்சிலரி சென்ஸ். இதுக்கப்புறம் வரது வந்து பேன் கண்ட்ரோல். உங்களுக்கு நல்லாவே தெரியும், லெஃப்ட் ஆர் ரைட் சேனலுக்கு நீங்கள் பேன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சேனலோட மியூட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நீங்கள் மியூட் பண்ணலாம், எடுக்கலாம். நான் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பிஎஃப்எல்ன்னு சொல்லிட்டு இல்லை அன்ட்டு இன்னொரு பட்டன் வரும், பிஎஃப்எல் இல்லை ஏஎஃப்எல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எல்னா ப்ரீ ஃபேடர் லெவல். ஸோ அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மிக்சரில் இருக்கிற அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து எவ்வளோ சிக்னல் வருதுன்றது காட்டும். ப்ரீ ஃபேடர் லெவல் அப்படின்னா ஃபேடர் நீங்கள் ஏற்றுறதுக்கு முன்னாடியே, அதாவது மெயின் ஃபேடர் நீங்கள் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அது வர லெவலு. ஒரு வேளை உங்கள் மிக்சரில் ஏஎஃப்எல்ன்ட் அப்படி எழுதிருக்குன்னா விச் மீன்ஸ் ஃபேடருக்கு அப்புறமா, அதாவது ஃபேடர் நீங்கள் எவ்வளோ ஏற்றிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன சிக்னல் போகுது அப்படின்ற மீட்டரிங் பார்க்குறதுக்கு தான் அந்த 2 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நான் இன்க்ளூட் பண்ணேன், நான் வந்து கவனிக்கல. ஸோ நான் அதை இன்க்ளூட் பண்ணிடுறேன் நான் நெக்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூ கொடுங்க. அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிக்சர் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் திங், அந்த ஃபேடர், மெயின் ஃபேடருக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மெயின் ஃபேடர் வந்துட்ட பிறகு இத்தனை சுவிட்சஸ் நீங்கள் பார்க்கலாம். அதாவது மெயின் லெஃப்ட் ஆர் ரைட், நெக்ஸ்ட் திங் வந்து குரூப் ஆர் சப் குரூப் அண்டு சில மிக்சர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து குரூப் ஒரு 1 2 3 4 குரூப்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஃபேடருக்கு அப்புறமா ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து திருப்பியும் எங்கே போகுதுன்னா ஆக்ஸ்க்கு போகுது. ஸோ இந்த ஆக்ஸஸ், அதாவது மிக்ஸ் பஸ்ஸஸ் இல்லைனா மிக்ஸஸ், இது என்னென்னா அந்த ப்ராசஸிங் EQக்கு அப்புறமா வர்றது மெயினுக்கு போகிறது வந்து உங்கள் மிக்சரில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. பட் உங்களுக்கு மெயின் மிக்சரோட தவிர்த்து உங்களுக்கு வேறு மிக்சஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மானிட்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஆக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து லைவ் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா சர்ச்சில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மெயின் ஃபேடரில் செட் பண்ணிவிடுவீங்க. பட் ப்ராட்காஸ்ட்டில் வேறு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மியூசிக் நல்லா இருக்குன்ட்டு நினைக்கலாம், பட் ப்ராட்காஸ்ட்டில் உங்கள் மியூசிக் வந்து ரொம்ப லவுடாக இருக்கலாம், இல்லை வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்காமல் இருக்கலாம், இல்லை வாய்ஸ் டூ மச்சாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு செப்பரேட் மிக்ஸ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் AUX 1 and 2 வந்து ஸ்டேஜோட மானிட்டர்ஸ்னால் AUX 3 வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வச்சுக்கலாம். AUX 4 வந்துட்டு வேறு மியூசிஷியன்ஸோட மானிட்டர்ஸாக இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதே AUX ப்ரொசீஜர் தான் வந்து எஃப்எக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எக்ஸ் யூனிட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா அங்கே வந்து AUX எவ்வளோ லெவல் வந்துட்டு இந்த EQக்கு அப்புறமா எஃப்எக்ஸ் நீங்கள் அனுப்புகிறீங்கன்றது செட் பண்ணுறக்கூடிய அந்த கண்ட்ரோல் தான் வந்து இந்த 6 கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், இந்த AUX பட்டன்ஸ்க்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ்க்கு இந்த சவுண்ட் கிராஃப்ட் மிக்சரில் எவ்ரி சேனலுக்கு இல்லை, பட் மாஸ்டர் கண்ட்ரோலில் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி இந்த பெரிய மிக்சர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி சேனலுக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ ஆர் போஸ்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இப்போது ப்ரீ அன்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலைசருக்கு அப்புறமா ஆக்ஸ்லேருந்து அப்படியே சேனல் உங்களுக்கு வந்து AUX கண்ட்ரோல், AUX மாஸ்டர் கண்ட்ரோல் போயிடும், அதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு போயிடும். பட் இதே நீங்கள் போஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிக்னல் வந்துட்டு AUXக்கு வரும், AUXலேருந்து ஃபேடர் வரைக்கும் போயிடும், ஃபேடருக்கு அப்புறமா போகிற சிக்னல் தான் போஸ்ட். ஸோ விச் மீன்ஸ் என்ன நடக்கும்னா, நீங்கள் மெயின் ஃபேடர் நீங்கள் சர்ச்சில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் இந்த மெயின் ஃபேடர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த AUX சிக்னல் கூட உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். பிகாஸ் சிக்னல் வந்து ஃபேடருக்கு முன்னாடி போகலை, ப்ரீயாக போகலை, ஃபேடருக்கு அப்புறமா போஸ்ட் ஃபேடராக போகிறதுனால ஸோ இந்த ஃபேடர் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு AUXையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பட்டன் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும், ஏன் இந்த ப்ரீ ஆர் போஸ்ட் வச்சுருக்காங்க. நிறைய மிக்சர்ஸில் வந்து நான் பார்த்தேன் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் ப்ரீ இருக்கும், ஒரு சில சேனல்ஸ் போஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த பட்டன் எதுக்கு இருக்குன்ட்டு நிறைய சர்ச்சஸில் தெரியாமல் இருந்தது. ஸோ ப்ரீனா என்னென்னா ஃபேடருக்கு முன்னாடி, அதாவது EQக்கு அப்புறமா டைரெக்டாக போகிற சிக்னல். போஸ்ட் அப்படின்னா ஃபேடருக்கு அப்புறமா, ஸோ ஃபேடர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா போகிற சிக்னல் தான் வந்து போஸ்ட்டு. ஸோ அந்த பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேடர் கம்மி பண்ணிட்டீங்கன்னா மானிட்டர்லேயும் கேட்காது, இல்லை லைவ் ஸ்ட்ரீமிங்லேயும் கேட்காது, இல்லைனா நீங்கள் என்ன அங்கே அந்த அவுட்புட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயும் கேட்காது. ஸோ அதை நீங்கள் நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் பட்டன். ஸோ இங்கேருந்து ஆக்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆக்ஸ் மாஸ்டர் 1 போகுது, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்எக்ஸ் ஒரு வேளை உங்கள் மிக்சரில் பில்ட்இன் எஃப்எக்ஸ் இருக்குன்னா வந்துட்டு எஃப்எக்ஸ் 1 or 2. அந்த எஃப்எக்ஸ் 1 or 2க்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு எஃப்எக்ஸ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ மிக்சரில் எஃப்எக்ஸ் இருக்குன்னா இந்த எஃப்எக்ஸ் ரிட்டர்ன்ன்ற ஃபேடர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த எஃப்எக்ஸ் ரிட்டர்ன்ன்றது இன்னும் ஒன்றும் இல்லை, மிக்சர்லேருந்து ஆக்ஸ் மூலிமா, அதாவது எஃப்எக்ஸ் சென் மூலிமா நீங்கள் எஃப்எக்ஸ் யூனிட் அனுப்புகிற சிக்னல் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு மிக்சருக்கே உள்ளே வருது. அந்த மிக்சர்லேருந்து நீங்கள் மெயினுக்கு அனுப்புகிறீங்களோ இல்லை சப் குரூப் மாத்திரம் நமக்கு அனுப்புகிறீங்களோன்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேடர் பக்கத்துலேயும் இந்த பட்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து மெயின், அதாவது லெஃப்ட் ஆர் ரைட். அதாவது நீங்கள் எல்லாம் ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு மெயின் அவுட்புட்டுக்கு நீங்கள் ஸ்பீக்கர் சர்ச்சில் இருக்கிற ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் திங் வந்து குரூப். ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இதே வந்து சேம் சிக்னல், அதாவது இங்கே ஃபேடரில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த சிக்னல் வந்து ஒரு குரூப்புக்கு அனுப்பலாம். ஸோ இந்த குரூப்பிங் வந்து யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேஜ்லேயே சைட் ஃபில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. நான் மெயின் மிக்ஸ் என்ன கொடுக்குறேனோ அதே மிக்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டேஜ் சைட் ஃபில்ஸில் கூட வரணும். ஸோ தட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து மிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும். ஏன்னா மானிட்டர்ஸ் ஆக்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த நீங்கள் கொடுக்குற அந்த செட்டிங்ஸ் தான். பட் இதில் அதாவது சப்குரூப் வந்து ஃபேடருக்கு அப்புறமா நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அதுக்கு போகும். ஸோ இல்லை பாஸ்டர் ரூமுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறதா இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுக்கலாம். இல்லை சைட் ஃபில்ஸ் அதாவது ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிளேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீங்க, ஸ்டேஜ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீங்க. அங்கே ஒரு சிக்னல் இதே சிக்னல் நீங்கள் அனுப்பணும், மெயின் ஸ்பீக்கர்ஸ் தவிர்த்து அது கூட அனுப்பணுன்னா நீங்கள் எந்த குரூப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே மெயின் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஃபேடரில், அதாவது ஃபேடரில் பக்கத்தில் இருக்கிற மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு சப்குரூப் ஆன் பண்ணிவிட்டு சப்குரூப் சிக்னல் போன பிறகு உங்களுக்கு இங்கே வந்து லெஃப்ட் ஆர் ரைட் சேனல், ஒரு ஸ்டீரியோனா லெஃப்ட், ஒரு ஃபேடரில் லெஃப்ட், ஒரு ஃபேடரில் ரைட்டுன்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே ஆன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து மெயினுக்கு போகும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு குரூப்பிங் பண்ணலாம். அதாவது ட்ரம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா சப்குரூப் 1 and 2ன்னு கொடுத்துட்டு வேறு எந்த பட்டன்ஸும் எனேபிள் பண்ணாமல் சப் குரூப் 1 and 2. ஸோ அந்த 1 and 2க்கு வந்து வெறும் ட்ரம்ஸ் தான் வரும். அந்த இங்கேருந்து ட்ரம்ஸ் நீங்கள் ரவுட் பண்ணலாம். ஸோ ட்ரம்ஸ் மாத்திரம் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரம்ஸ் குறைக்கலாம். இல்லை நீங்கள் கொயரெல்லாம் ஒரு குரூப்பில் வச்சுருக்கீங்க, இல்லை பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பில் வச்சுருக்கீங்க, அப்படி அனுப்பும்போது நீங்கள் ஒவ்வொரு குரூப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த குரூப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அல்டிமேட்லி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் நோ ரூல்ஸ். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குது, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் பெஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இது சப் குரூப்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேடர்லேருந்து சப் குரூப் வந்துடும். சப் குரூப்க்கு ஒரு மெயின் ஃபேடர் இருக்கும், இங்கேருந்து உங்களுக்கு அவுட்புட்ஸ் வந்துடும். ஸோ இண்டிவிஜுவல் சப் குரூப் அவுட் நீங்கள் தனியாக எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை ஒரு குரூப் மிக்சிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட்டான்னு பார்க்கும்போது திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ அவுட்புட்டில் நீங்கள் இக்யூ போர்டு நீங்கள் போகிறதா இருந்தால் போடலாம். இல்லை அங்கே ஒரு கம்ப்ரெசர் நான் போடணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரெசர் அங்கே போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அங்கே இன்சர்ட்டில் திருப்பி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் இருக்கும், மேல் அவுட்புட் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏன்னா மேல்லேருந்து ஃபீமேல்லேருந்து மேல் எக்ஸ்எல்ஆர் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அண்ட் தென் ஜாக் அவுட்புட் இருந்தால் நீங்கள் ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இந்த பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாஸ்டர் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் வந்துடும். ஸோ லெஃப்ட் சேனல் ஒன்று, ரைட் சேனல் வந்துடும். அட் த சேம் டைம் இங்கேயும் வந்து உங்களுக்கு இன்சர்ட் இருக்கும். ஈக்குவலைசர் ஏதாச்சும் நீங்கள் மாஸ்டர் ஃபேடர் போடுறீங்க, இல்லை கம்ப்ரெசர் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கே இன்சர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து அனலாக் மிக்சிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு டிஜிட்டலில் யூ கெட் எவ்ரிதிங், அதாவது இன்சர்ட்டோ இல்லை எஃபெக்ட்ஸோ இல்லை கம்ப்ரெசர்ஸ், கேட்டு, எக்ஸ்பேண்டர்ஸ், ஜிஇக்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல்னா உள்ளேயா இருக்கும். பட் அந்த காலத்தில் அனலாக் யூஸ் பண்ணதுனால
அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ போர்ட்லேயே வைக்க முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் டிஎஸ்பி ப்ராசஸிங் யூனிட்ஸை அவங்க யூஸ் பண்ணதுனால இந்த இன்சர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் இங்கேயும் வந்து நீங்கள் ஆக்ஸ் கண்ட்ரோல் மாஸ்டர் கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் தென் ஜாக் அவுட், அதாவது குவார்டர் இன்ச் ஜாக் அவுட் அண்ட் அன் எக்ஸ்எல்ஆர் அவுட்புட். அதுக்கப்புறம் எல்லா மாஸ்டருக்கும், அதாவது ஆக்ஸ் மாஸ்டருக்கும் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சேனலில் நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர் அவுட்புட்டில் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுல அதில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ நம்ம சப் குரூப்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு எஃப்எக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பார்த்துட்டோம். இல்லை ஆக்சிஸ்ன்னு சொல்கிறத விட மிக்ஸ் பஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மிக்ஸஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும்ன்றதுனால. அண்ட் தென் லாஸ்ட் திங் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது என்னன்ட்டு ஆக்சுவலாக எனக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. இது என்ன மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. ஸோ யூஸ்வலாக வந்து என்னென்னா மிக்ஸஸ் அப்படி, அதாவது மாஸ்டர்ன்னு சொல்லும்போது உங்களுடைய சேனல்ஸ் எல்லாத்தையோட ஃபேடரும் நீங்கள் அதில் அசைன் பண்ணிவிட்டு எல்லா சேனல்ஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது மாஸ்டர். அதாவது மாஸ்டர் எல்என்ஆர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா சேனலில் இருக்கிற ஆக்ஸ் நம்பர் 1னா எல்லா சேனலில் நீங்கள் எவ்வளோ லெவல்ஸ் கொடுக்குறீங்களோ அதோட ஸோ சேனல்ஸ் மிக்ஸ் பண்ணுறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பட் இந்த மேட்ரிக்ஸ் பண்ணும்போது இது என்னென்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ், அதாவது மிக்ஸ் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆக்ஸஸ் வந்து ஆக்ஸஸ் இல்லை மாஸ்டர் அதை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது இதுக்கு. ஸோ என்னென்னா உங்களுக்கு என்னென்னா 2-3 ஆக்ஸஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மேட்ரிக்ஸில் தான் வந்து மிக்ஸ் பஸ்ஸஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னா ஆக்ஸ் 1 லெவல் இங்கேயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எல்லாருடைய ஒரு அவுட்புட் இங்கே கிடைக்கும். ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2, ஓகே இங்கே நம்பர்ஸ் வேறு நம்ம சரியாக போடல. ஸோ ஆக்ஸ் 1 2 3 4 5 இல்லை 1 2 3 4. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ப்ரீ ஆர் போஸ்ட் பட்டன் இருக்குது. ஸோ ஆக்ஸ் அதாவது அந்த ப்ரீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேடருக்கு முன்னாடி வர சிக்னல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். போஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபேடருக்கு அப்புறமா, அதாவது மாஸ்டர் ஃபேடர் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா இங்கேயும் குறைஞ்சிரும். இல்லை நான் மாஸ்டர் ஃபேடர் குறைக்காமலே இங்கே சிக்னல் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீயில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ன்றது இட் இஸ் ஒரு செப்பரேட் மிக்சர் ஃபார் ஒன்லி மாஸ்டர் கண்ட்ரோல்ஸ், ஃபார் ஒன்லி LR, for only aux mixes or only mix buses. ஸோ இதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி மிக்சர்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்டர் மிக்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் எந்த காம்பினேஷனில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட்காக, அதாவது எல்லார் குரூப் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு பட் ஐ நீட் அன் அதர் அவுட்புட் அப்படி ஆனும்போது மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செட்டப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் கேமரா அவுட்புட் ஆர் வீடியோ ரூம் அவுட்புட், ஃபார் லைவ் ரெக்கார்டிங், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அப்புறம் மெயின் ஃபேடர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட பேசிக்ஸ். விச் மீன்ஸ் இதை தான் வந்து எல்லா மிக்சிங் கம்பெனிஸ், அதாவது எல்லா ஆடியோ டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதாவது எனி ஆடியோ மிக்சர் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு யூனிவர்சல் ரவுட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மிக்சர் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். பட் அனலாக் மிக்சிங்கில் இந்த மாதிரி ஒரு லே அவுட் அப்படியே இப்போ நான் போட்டிருக்க அதே லே அவுட் உங்களுக்கு தெரியும். பட் டிஜிட்டல் மிக்சர் என்ன ஆகுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கிறன்றதுனால அவங்க வச்சுருக்கிற அந்த பிளேசஸ் வந்து வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த என்கிட்ட இருக்கிற மிக்சரில் இது பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சர் 16 பார்த்திங்கன்னா இந்த XLR இன்புட் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லைன் இருக்குது, லைன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் உங்களுக்கு இன்சர்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் ஸ்மால் ஃபார்மேட்ன்றதுனால உங்களுக்கு இன்சர்ட் கிடையாது. இங்கே 2 பட்டன்ஸ் இருக்குது, ஹைஸி அண்ட்டு. ஹைஸி இஸ் நத்திங் பட் கிட்டார் இன்புட்ஸ்க்கு வந்து ஐடியல். அதாவது கிட்டார் இன்புட்டுக்காக
அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஹைசியன்ட்டு அது சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் குட் ஃபார் கிட்டார் இன்புட்ஸ். நீங்கள் கிட்டார் கொடுக்குறதா இருந்தால் அதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லோ கட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 100 ஹெர்ட்ஸு கீழே கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த பட்டன் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த கெயின் கண்ட்ரோல் இருக்குது. ஈக்குவலைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரோல் தான். அதுவும் எங்கேருந்து பூஸ்ட் ஆகும், 12Kலேருந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ தேர் ஆர் நோ அதாவது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மிக்சருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து லோ மிட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. அதோடைய கெயின் கண்ட்ரோல் இருக்குது. கெயின் கண்ட்ரோல் வந்து கீழே இருக்குது. மேலே வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், எந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் பண்ணுறீங்கன்றது. நெக்ஸ்ட்டு லோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், ஆக்ஸ் பஸ்ஸஸ், ஆக்ஸ் 1 2 3 4 அப்புறம் 3 4 வந்து 3 வரைக்கும் இருக்குது. இதில் 4 வந்து அவங்க எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்எக்ஸ் இதுலேயே பில்டின் எஃப்எக்ஸ் இருக்கிறதுனால ஸோ 4ல் நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு எஃப்எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா பேன் கண்ட்ரோல், பேலன்ஸ், லெஃப்ட் ஆர் ரைட் சேனலுக்கு நீங்கள் பேன் பண்ணலாம். மியூட் இருக்குது. பிஎஃப்எல், நான் இந்த பிஎஃப்எல் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சிக்னல் வருதுன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் சர்ச்சில் ஒரு வேளை இதில் மானிட்டர் அவுட்புட் அன்ட்டு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸில் இருக்கும். இதில் இருக்கா பார்ப்போமா, இதில் மானிட்டர் அவுட்புட் அண்ட் செப்பரேட்டாக இல்லை. பட் இட் ஹஸ் காட் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த பிஎஃப்எல் இல்லை ஏஎஃப்எல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ்லேயோ இல்லை மானிட்டர்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து அதோடைய சிக்னல் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் வந்து நத்திங் பட் எல்ஆர் அண்ட் தென் குரூப் 1 and 2 இல்லை 3 and 4 நீங்கள் எதுக்கு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேடரு. ஸோ ஃபேடர்லேருந்து குரூப் 1 and 2 இல்லை 3 and 4 எல்லாம் பட்டன்ஸ் எதில் ப்ரெஸ் பண்ணிங்களோ அதுக்கு அந்த சிக்னல் போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோனோ பட்டன் இருக்குது. ஸோ மோனோ இஸ் நத்திங் பட் நீங்கள் மோனோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனிங் எஃபெக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து போகிற சிக்னல் வந்து மாஸ்டருக்கு போகும். ஸோ அந்த நான் சொல்லியிருந்தேன் ட்ரம்ஸ் மாத்திரம் நீங்கள் குரூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாத்திரம் வந்துட்டு நீங்கள் இதிலிருந்து ரவுட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சேனல் ஃபேடரில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் எடுத்துடணும். குரூப் 1 and 2 நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப் 1 and 2க்கு ட்ரம்ஸ் வந்துடும். ட்ரம்ஸ் வந்துட்ட பிறகு இங்கேருந்து நீங்கள் ட்ரம் குரூப்பிங் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மாஸ்டர் ஃபேடர் போயிடும். ஸோ இந்த மிக்சர் லேஅவுட்டில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்ஸ் பட்டன்லேயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்ஸ் கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் இல்லை, ப்ரீ ஆர் போஸ்ட் பட்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவராலாக மாஸ்டர்கிட்ட ப்ரீ ஆர் போஸ்ட் பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணால் ப்ரீ, ப்ரெஸ் பண்ணலன்னா வந்து போஸ்ட்டு. ஸோ அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஓவராலாக. ஸோ விச் மீன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்ஸ் பஸ்க்கு எல்லா சேனல்ஸோடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆர் ப்ரீ வந்து போயிடும். இதுக்கு இங்கே ஏஎஃப்ல இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இதோட அவுட்புட் நீங்கள் செக் பண்ணோம் ஹெட்ஃபோன்ஸில் அப்படின்னா, இல்லை மானிட்டர்ஸ் செட்டப் உங்களுக்கு இருக்குது சர்ச்சில் செப்பரேட்டாக நான் வந்து மானிட்டர் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் செட் பண்ணி அவங்க அந்த சேனலில் என்ன சிக்னல்ஸ் எப்படி போகுது, அவங்க மானிட்டர் ஒரு வாட்டி வந்து கேட்கல அப்படின்வாங்க. ஸோ அது நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம், நிஜமாகவே கேட்கலையா இல்லை வந்து லெவல்ஸ் வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோமா இல்லை என்னன்றது நீங்கள் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற பெஸ்ட் மிக்ஸு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் த சேம். அதாவது இந்த ஆடியோ ரவுட்டிங் இன் மிக்சர்ஸ் வந்து சேம். எந்த மிக்சர் எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் தென் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டல் மிக்சர்ஸ்க்கும் வேறு லொக்கேஷன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மிக்சர் கிட்ட போய் ஐயோ இது எங்கே இருக்குன்னே தெரிலன்னா ஜஸ்ட் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்து இது வந்து கற்றுக்கோங்க. எப்போவுமே புது மிக்சர் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் போயிட்டு அதோடைய ரவுட்டிங்கு, சேனல் ரவுட்டிங், அது ப்ராசஸிங் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோ ஃபார் அ சவுண்ட் செக். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஃபார் ஜாயினிங் மீ. And this is Christy signing off. Bye-bye.